நீங்கள் கடமைக்கு ஹெல்மெட் போடுறவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது. தயவு செஞ்சு பார்த்துட்டு என்ன திட்டாதீங்க. வெல்கம் டு மை சேனல் ஹவு ரிதம் எக்ஸ்ப்ளோர். நீங்கள் லாங் ரைடிங் லாங் டூரிங் போகணுங்கிற ஆசையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பல ரைடிங் கியர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கவர்மெண்ட் எவ்வளோதான் ரூல்ஸ் கொண்டு வந்தாலும், ஸ்ட்ரிக்டான சட்டத்திட்டம் இருந்தாலும், பைக் ஓட்டுற நம்ம வெகுஜன மக்களில் பல பேர் இப்போவுமே தன்னோட சேஃப்டிக்கு தான் ஹெல்மெட் கவர்மெண்ட் போட சொல்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் போலீஸை பார்த்தா தான் ஹெல்மெட் எடுத்து தலைக்கு மாட்டுறதும், போலீஸ் இல்லாத இடத்துல ஹெல்மெட்டை வண்டி டேங்குக்கு மாட்டுறதுமே இருக்காங்க. ஆக்சுவலாக ஹெல்மெட் நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக, ஏதோ ஒரு சின்ன விபத்தோ ஏதோ ஒன்று ஆகும்போது நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக இருக்க ஒரு விஷயம். ஆனால் அதை சொல்கிறாங்களேங்கிற கடமைக்காக அணிஞ்சிட்டு போகிறவங்க இன்னும் பல பேர் இருக்காங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம ரைடிங் சேஃப்டி கியர்ஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரைடிங் கியர்ஸ் எல்லாமே பட்ஜெட் விலையில் தர எவ்வளோ கம்பெனிங்க வந்துடுச்சு. லைக் ரைனாக்ஸ், பிபிஜி, வியாட்டாரா, சோலேஸ், ரைடா, மோட்டோவியர் இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது போல் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்குது, என்னென்ன ரேஞ்சிலலாம் உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம புது கேஜெட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். லைக் ரைடிங் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நான் வச்சிருந்த எக்யூப்மெண்ட்ஸ் கூட புதுசாக பல ஐட்டம்கள் வாங்கியிருந்தேன். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க ஒரு ஷார்ட் ரைடு போயிட்டு வந்தேன். ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், கோப்ரோ ஆஃப் ஆகிடுச்சிங்க. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் ரைடிங் கியர்ஸ் அண்ட் ரைடிங் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பல பேர் ரைடிங் கியர்ஸ் வந்து லக்ஸரின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி நினைக்கக்கூடாது. நமக்கு ஹெல்மெட் எப்படி ஒரு சேஃப்டி கியரோ அது எசென்ஷியலோ, அதே மாதிரி நீங்கள் லாங் டூரிங்கோ லாங் ரைடோ போகிறோன்ற பிளான் நீங்கள் வந்துட்டாலே சில பல ரைடிங் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுபோல் நாம் ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். மேண்டேட்ரி ரைடிங் கியர், எசென்ஷியல் கியர் அண்ட் ரெக்வயர்மெண்ட். இது போல் ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். மேண்டேட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெட் கியர், ஹெல்மெட்டை சொல்லணும். நீங்கள் டூரிங் பர்பஸ் இல்லைனா ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஷார்ட் ரைடாக இருந்தாலுமே ஏரியாக்குள்ளேயே சுற்றணும்னா கூட முக்கியமாக ஹெல்மெட்டுங்கிறது தேவை. ஹெல்மெட்டோட யூசேஜை பொறுத்து ஹெல்மெட் வேறுபடும். சிட்டி யூஸ்க்குன்னு வாங்குற ஹெல்மெட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் டூரிங் அப்படின்னு பார்த்துட்டா மினிமம் ரெக்வயர்மெண்ட்டாக சில இது இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற கியர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி நான் இங்கே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்க்ளூடிங் ப்ரைஸோடவே சொல்கிறேன், நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுற ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஆக்ஸாரோட எபெக்ஸ் சீரீஸ் ஹண்டர் ஹெல்மெட். இது ஒரு டூவல் வைசர் ஹெல்மெட். டே டைமில் இன்டர்னல் வைசர் கூலிங்காக ஆக்ட் ஆகும். ஸோ பியாண்ட் சன்ரேஸை நமக்கு பிளாக் பண்ணி ஒரு கூலர்ஸ் போல். அலாங் வித் தட் நிறைய ஏர்வென்ட்ஸ் இருக்குது. ஹெல்மெட்டு விட்டால் நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ரைடிங் க்ளவுஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்வேன். க்ளவுஸில் பல வெரைட்டி இருக்குது. சிட்டி யூசேஜு, அப்புறம் ஷார்ட் டூரிங்கு, லாங் டூரிங், இது போல் பல விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி இந்த 500 ரூபாய் க்ளவுஸ் வச்சுருப்பாங்களா ஃபேப்ரிக்கில், அது போல் தான் ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு க்ளவுஸை பற்றின புரிதல் வந்து இந்த க்ளவுஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன். இது வயட்டாரா கிரிட் 2 or 3 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது கிட்டத்தட்ட 6000 rupees வந்ததுங்க. இது ஒரு பேட்டன்ட் நாக்ஸி ப்ரொடெக்டட் சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கையில் 2 இருக்குது பாருங்கள், கீழே நம்ம கீழே வந்து தேய்ச்சிட்டு போகிற இடம் இதுதான். அது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஸ்காஃபைட் ப்ரொடெக்ஷனுக்காக ஃப்ளைட்டு போதுங்க. நான் பேசுறது எவ்வளோ க்ளீனாக கேட்குதுன்னு தெரியல. இந்த ஹெல்மெட்டில் இப்போ தான் நான் வந்து கோப்ரோ மவுண்ட் பண்ணி பேசிட்டு வரேன். இது ஒரு ஃபுல் கான்கிரீட் க்ளவுஸு. இதில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நிறைய ஃபியூச்சர்ஸோடு இருக்குது. பிங்கி ஃபிங்கர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா தனியாக பிஞ்சு உடஞ்சிடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ட் டிபியூ ப்ரொடெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கோட் ஸ்கின் லெதரில் பண்ணதான்னு சொல்லியிருக்காங்க. இது போல் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கையில் அந்த இடம் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போல் சொல்லிகிட்டே போகலாம். நல்லா ஃபீச்சர்ஸ்லோட ஃபுல் கான்கிரீட் க்ளவுஸாக இருக்கும். இது 6000. இதுக்கு கம்மியாக கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ரைனாக்ஸில் அந்த டாப் சீரிஸ் ஒன்று இருக்குது, ஸ்டாம் EVO 2ன்னு நினைக்கிறேன், அந்த மாடல் பார்க்கலாம். அது அரௌண்ட் 5750 வரும்னு நினைக்கிறேன். க்ளவுஸ் முடிஞ்சதுன்னா அடுத்தது நீங்கள் போக வேண்டியது டூரிங் ஜாக்கெட். ஒரு ரைடிங் ஜாக்கெட் நீங்கள் வாங்கலாம். ரைடிங் ஜாக்கெட்டு இப்போ நிறைய பட்ஜெட் சீரீஸ்லலாம் வந்துடுச்சு.
நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டோவியரோட ஒரு பட்ஜெட் கேட்டகரி மோஸ்ட் அஃபோர்டபுள் L2 லெவல் ரைடிங் ஜாக்கெட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த கூல் ப்ரோ 2 வாங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா L2 லெவல் ப்ரொடெக்டர்ஸ் வச்சுருக்காங்க ஷோல்டர்ஸ் அண்ட் எல்போவில். செஸ்ட் அண்டு ஸ்பைனலுக்கு L1 லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை விட கம்மியான ரேட்லேயுமே இருக்குது. பட் அட்லீஸ்ட் இந்த லெவலில் நீங்கள் வாங்கி போட்டால் தான் கொஞ்சம் சேஃப்டியாக கன்சிடர் பண்ணலாம். இது 3 வாங்கின அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரைடிங் பேண்ட்ஸு. ரைடிங் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அஃபோர்டபுள் சீரீஸ்லேருந்தே வந்துடுச்சு. ஒரு 3600 வச்சாலே ஒரு பட்ஜெட் சீரீஸில் டிஎஸ்ஜிலாம் ஏற்கனவே வச்சுருக்காங்க. அதே மாதிரி மோட்டோ வேர்லேயுமே கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸோட அட்வென்டோ சீரீஸு. இதில் வந்து எனக்கு ஹிப் அண்ட் நீ அப்புறம் ஷின் ப்ரொடெக்டர்ஸ் வந்துடும். இது எல்லாமே L2 நாக்ஸ் சர்டிஃபைட் ப்ரொடெக்டடு. ஸோ அது ஆல்மோஸ்ட் 8950க்கு நான் வாங்கணும்னு நினைக்கிறேங்க அமேசானில். பட் நீங்கள் யாருன்னா ரைனாக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரைனாக்ஸோட ஸ்டோரில் போய் வாங்குங்க. இங்கே சென்னையில் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன் அமேசானில். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ரைனாக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு ரெயின் லைனர் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெயின் லைனர் இன்க்ளூடிங் உங்களுக்கு தெர்மல் லைனரோட சேர்ந்து வரும். நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன், எனக்கு தெர்மல் லைனர் மட்டும் தான் வந்தது, ரெயின் லைனர் இல்லை. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம், அதுபடி பிளான் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ஒரு ரைடிங் பூட்ஸு. நான் ரொம்ப ரொம்ப சீப்பான ரைடிங் பூட் தான் யூஸ் பண்ணுறேன். அது பார்க்க தான் சீப்பு, பட் குவாலிட்டி உண்மையிலேயே நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணது ஈகோல் இட்டாலியோட இந்த ஷூ. தெரியுதான்னு தெரியல, நான் தனியாக காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் டோ ப்ரொடெக்டரோடு வரும். இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு. உங்களால் மழையிலலாம் ஓட்ட முடியும், உள்ளே தண்ணி போகாது. இந்த 4 ஐட்டமையும் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் கவர்டு ரைடிங் சூட்ஸ் போட்ட மாதிரி ஆகிடும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேண்டேட்ரி ரைடிங் கியர். இதுக்கு மேலே உங்களுக்கு எது எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது நீங்கள் எசென்ஷியல் கியர்ஸ் பார்க்கலாம். எசென்ஷியல்ஸுங்கிறது நீங்கள் ரைட்டில் இருக்கும்போது உங்கள் கன்வீனியன்ஸுக்கு நீங்கள் சில ஐட்டம்ஸ் வச்சுக்கிற போல் இருக்கும். அதில் முக்கியமான ஒன்று ஹைட்ரேஷன் பேக். ஹைட்ரேஷன் பேக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போல்லாம் நல்லா பட்ஜெட்லேயே வந்துடுச்சு. அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுபோல் ஒன்று தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்து கார்பனாடோவோ இல்லைனா ரைனாக்ஸோ இல்லை வியாட்டாராவோ இது போல் எந்த பிராண்டட் ஐட்டம்ஸ் பக்கமுமே போகல. அங்கே 2000 ரூபாய் கொடுத்து நான் வாங்க போகிற ஒரு பொருள் என்ன யூஸ் கேஸ் இருக்கோ அதே யூஸ் கேஸு எனக்கு ஒரு 700 ருப்பீஸ்லேயே கிடச்சிது. நான் வாங்கினது கஸ்டாவே அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஹைட்ரேஷன் பேக்கு. இந்த பேக் பேக்கில் நமக்கு அடிஷ்னல் ஜிப்பர்ஸுமே இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூஸ் கேஸாக நீங்கள் எதனா வச்சுக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோல தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக தான். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஒரு டேங்க் பேக். டேங்க் பேக் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. என்கிட்ட 2 பைக் இருக்குது, ஜிக்ஸர் SF 150, அப்புறம் இப்போ நம்ம இங்கே டிரைவ் பண்ணிகிட்ருக்க இந்த GS 310 BMW. இந்த ரெண்டுமே ஃபைபர் டேங்க் தான். ஃபைபர் டேங்க்குங்கிறதுனால நமக்கு மேக்னெட்டிக் ஹோல்டர்ஸ் வச்ச டேங்க் பேக் சப்போர்ட் பண்ணாது. பட் நான் வாங்கின இந்த டேங்க் பேக்கு பைசனோட மேக்னெட்டிக் டேங்க் பேக் தான். அதை வாங்கி நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபைபர் டேங்க்கில். ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க லூப்ஸ் மூலமாகவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, மற்றபடி குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. உள்ளே என்னோட கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்காக தான் நான் ப்ரைமரிலி இது வாங்கினேன். கொஞ்சம் கூட பேக் ஷேக் ஆகலை. அது எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணி எங்கே பொசிஷனில் வச்சனோ அதே பொசிஷனில் அப்படியே இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக் நான் பார்த்ததில்ல. இதுக்கு சின்ன கஸ்டமைசேஷன் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கேன். அப்போ தான் இது ஒரு குயிக்கான இன்ஸ்டாலேஷன் அண்ட் டீஇன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். அதுக்காக அந்த ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அது பார்க்கலாம். இதுக்கப்புறம் ரெய்னி டைம்ஸில் நாங்கள் போகிறதுக்கு வாட்டமாக இந்த ஒரு வைப்ரேஷன் டேம்பனரோட வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஹோல்டர் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் உங்களுக்கு எசென்ஷியல்ஸ். இது இல்லாமல் பைக்கில் நிறைய அக்சசரிஸ் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதை இன்னொரு நாள் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். Until then, it's a bye from How Rhythm Explore. Bye.